சிக்கன் பஜ்ஜி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க, போன்லெஸ்ஸு. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க கடையில். இப்படி இருக்கணும் பீஸு. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம் ஒரு 2-3 போட்டுக்கோங்க போதும். சோம்பு, இஞ்சி, பூண்டு, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ போடுறேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துடலாம். எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். சிக்கனில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கோங்க. இதில் மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா இப்படியே ஊறட்டும். ஊறிட்டு இப்போ கடல மாவு எடுத்துக்கலாம். சோடா மாவு போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போதும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி இது வரணும். இப்படி வரணும். எப்படின்னு தெரியல. இந்த பதத்துக்கு இதை கரைச்சிக்கணும் மாவை. வரை இப்படி வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரைச்சிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு கோல்டு வின்னரு ஆயில் ஊற்றிக்கோங்க கடாயில். ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது, கொஞ்சமாக பட்டு எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு திருப்பி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இந்த 2 பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. பஜ்ஜி எதுவும் உடையாமல் நல்லா க்ளீனாக வந்துட்டு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா இருந்து பஜ்ஜி ஒன்றுனா இப்படி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மயோனீஸ், பெப்பர் சாஸு, இது 2ல் எது வேணும்னாலும் தொட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சிக்கன் பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாவ், டெய்லி ஒரு ரெசிபியா? சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொன்னதான் வேறவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. ஓகே. சூப்பராக இருக்குது. இல்லை, நார்மல் பஜ்ஜி மாதிரி இருக்குதா? இது எப்படி இருக்குது? இது ரொம்ப க்ரன்ச்சியாக, சிக்கன் லோடடாக சூப்பராக இருக்குது. உள்ள இருக்கிற மசாலாலாம் எப்படி இருக்குது? வேற கிரீன் சில்லி மசாலா. வாவ். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.